ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா? நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். சண்டேலேருந்து சாட்டர்டே வரை எங்கள் வீட்டில் என்ன சமையல் வீடியோ போடலான்னு இருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. இன்றைக்கி டியூஸ்டே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங்குங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஃபீவர் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஃபேஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா? எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துலாம் வாங்க. டியூஸ்டே நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதுனால நான் தக்காளி சாதம் சிம்பிளாக ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ டைம் 7:20 ஆகுது. 7:30 அவன் சாப்பிட்டு கிளம்பணும் பையன். அவனுக்கு சாப்பிட தக்காளி சாதம் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். பாக்ஸுக்கும் லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவன் சாப்பிட்டு கிளம்பிடுவான். என்னோடய வீடியோக்கு யார் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. நான் தான் என் பையனோட ஐடியில், எங்கள் ஹஸ்பண்டோட ஐடியில் நான் போட்டு என்னோடய வியூவர்ஸ் வரணும்னு போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் வியூவர்ஸ் வந்த பாடு இல்லை. ஸ்கூல் டேஸில் வராத காய்ச்சலை வந்துருச்சுன்னு சொல்லி லீவ் போடுவோம். இப்போது நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால மேனேஜர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக போக வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, ஜுரம் வந்தாலையும் வயிற்று வலி வந்தாலையும் வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் லைஃப் இப்படி இல்லையா? லீவ் போட்டால் மேனேஜர் திட்டுவாங்க. லீவ் போட்டு வீட்டில் இருந்தால் சேலரி கட் ஆகும். இதெல்லாம் நினச்சி குடும்ப சூழ்நிலை நினச்சி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. பெண்கள் பொதுவாகவே தன் வீட்டின் வெளிச்சம் நாம தான் உணர்ந்தாவே அவங்களோட சோம்பேறித்தனம் போயிடும் இல்லைங்களா? இப்போது டைம் 8:20 ஆகிடுச்சு. நான் ரெடி ஆகிட்டேன். பையனும் ஸ்கூல் கிளம்பிட்டான். ஹஸ்பண்ட் வந்து 6 o'clock வேலைக்கு போயிட்டார். நான் 9 o'clock வேலைக்கு போகணும். 9 to 5:30 ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான்.